தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். சில சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஷாம்பு பற்றி சொல்லும்போது இந்த மாதிரி ஷாம்பு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாம்பு எப்படி இருக்கணும்னா பேராபின் ஃப்ரீயாக இருக்கணும், சல்ஃபேட் ஃப்ரீயாக இருக்கணும், ப்ளீச்சிங் ஏஜென்ட் இருக்கக்கூடாது, இது இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாதுன்னு இத்தனையும் நாம் வாங்குற ஷாம்புல இல்லையா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வாங்கணுமா. அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களே சில ஷாம்புவை நமக்கு ரெக்கமெண்டும் பண்ணுறாங்க. எனக்கு என்ன யோசனை வருதுன்னா, இந்த இன்டர்நெட் வரதுக்கு முன்னாடி நம்ம தலைக்கு குளிச்சதே இல்லையா, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்கிறத கேட்டு தான் நம்ம வாழ்ந்தோமா, இது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஷாம்பு பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோவே எடுத்தேன். இந்த ஷாம்பு செய்கிறது ரொம்பவும் ஈஸி. நம்ம ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிற டைம்லேயே இந்த ஷாம்பு செஞ்சிட முடியும். இது செய்கிறதுக்கு ரெண்டு பொருள் போதும். ஒன்று மணிப்புங்கன், அதை சோப் நட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா சோப்பு காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பயோ என்சைம். இந்த சோப் நட் காயை உடைச்சிங்கன்னா உள்ளே ஒரு கொட்டை இருக்கும், அதை தூக்கி போட்டுருங்க. மேலே இருக்கிற இந்த தோல் மட்டும்தான் நமக்கு வேணும். அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது மட்டும் ஒரு 38 கிராம் வருது. இதை தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாமே முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கணும். இதை செய்யும்போது நேரம் ராத்திரி 8 மணி. இதை அடுத்த நாள் காலையில் தான் எடுத்து பார்க்க போகிறோம். அதனால் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போது காலையில் 8 மணி. இப்போ பாருங்கள், நல்லா ஊறிருக்கு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ நல்லா அரைச்சிக்கணும். அரைக்கும்போது இது மாதிரி முழுசாக போட்டு அரைச்சிடாதீங்க. அதில் நிறைய நுரை வருது, ஜார் ஃபுல்லாக ரம்பிடுது. அதனால் பாதியாக பிரித்து தனித்தனியாக அரைச்சிக்கோங்க. நான் முதல்ல எல்லாத்தையும் ஒரே முறை போட்டதால் ஜார் ரம்பி வடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தனித்தனியாக பிரித்து தனித்தனியாக அரைச்சேன். எல்லாத்தையும் அரைச்சிட்டு ஒரு ஃபில்டரில் போட்டு இப்போ வடிகட்டிக்கு போகிறோம். இதை மிக்சியில் தான் அரைக்கணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் இல்லை. நீங்கள் வெறும் கையாலேயே கொஞ்ச நேரம் நல்லா பிசுக்கி விட்டுட்டிங்கன்னா போதும். வீட்டில் புளியெல்லாம் கரைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த சோப் காயை நல்லா பிசுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ இது எல்லாத்தையும் முழுசாக ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இதில் ஏற்கனவே நான் வாங்கி வச்சுருக்கிற பயோ என்சைமை கொஞ்சமாக ஊற்றிக்க போகிறேன். அதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இதை ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஜாரில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை வழக்கம் போல் தலைக்கு தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சமாக சோப் நட் ஷாம்பு எடுத்து தலையில் போட்டு தேய்ச்சேன். முதல் முறை நுரையே கொஞ்சம் கூட வரலை. அதனால் அப்படியே தண்ணி ஊற்றி கழுவிட்டு திரும்பவும் 2வது முறை இன்னும் கொஞ்சம் அதிகமாக தலையில் போட்டு ஜென்டிலாக தேய்ச்சேன். ஷாம்பு மாதிரியே நுரை நிறைய வந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ நுரை வந்திருக்குன்னு. 2வது முறை போட்டால் தான் நிறைய நுரை வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு முதல் முறையே நுரை வந்ததா இல்லை 2வது முறையில் தான் வந்ததா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். குளித்து முடிச்சுட்டு பார்த்தா தலைமுடியை தொடுறதுக்கே நமக்கே ஆசையாக இருக்கும். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. உண்மையிலே இதை யூஸ் பண்ணிட்டோம்னா வேறு எந்த ஷாம்புவுமே நம்ம வாங்க மாட்டோம். இதில் எள்ளளவும் எந்த வித மோசமான கெமிக்கல்ஸுமே இல்லை. அதனால் நம்ம தலைமுடிக்கு எந்த கெடுதலையுமே செய்யாது, நல்லது மட்டுமே செய்யும். ஷாம்புவை விட ரொம்பவும் சூப்பராக இருக்குது. நம்ம தலைமுடிக்காக இந்த இயற்கையே நமக்கு கொடுத்த கொடை தான் இந்த சோப் நட் காய். அதனால் இதை மட்டும் ஞாபகமாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஞாபகமாக சொல்லுங்கள். இதில் பயோ என்சைம் போட்டிருக்கிறதால இது கிடவே கிடாது. இல்லைனா அன்னன்னைக்கு மட்டுமே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஒரு 10 காய் மட்டும் தண்ணியில் ஊற வச்சு அதை மட்டும் நீங்கள் அரைச்சி ஃபில்டர் பண்ணி நீங்கள் அன்னைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்க வேண்டாம். அன்னன்னைக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒட்டுமொத்தமாக ஒரு 50 கிராமோ 100 கிராமோ போட்டு அரைச்சி ஃபில்டர் பண்ணி அதில் பயோ என்சைமை போட்டு வச்சிட்டிங்கன்னா அது என்றைக்குமே கிடாது. உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை பார்க்குறதுக்கு ஞாபகமாக அறம் ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.